நாங்க மட்டும் இல்லைன்னா, நாங்க மட்டும் ஜெயிச்சு வரலைன்னா சிறுபான்மை மக்கள் இந்த மண்ணில் வாழவே முடியாது என்று சொல்லுகிற ஒரு ஒரு அயோக்கியத்தனத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், அவர் சிறுபான்மை, பெரும்பான்மை, கிறிஸ்தவரா, இஸ்லாமியரா, பௌத்தரா, எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தால் இந்த மண்ணின் மகன், கண்டிப்பா அவரை பாதுகாப்பதற்கு எந்த சிறப்பும் தேவையில்லை. நீ போய் எவனும் எதுவும் பண்ண முடியாது. புரியுதுங்களா? அதுவும் குறிப்பா நான் சொல்றேன், தமிழ்நாட்டிற்குள்ள எவனும் தொட்டு பார்க்க முடியாது. இதெல்லாம் சும்மா இந்த ஸ்டாலின் இந்த கும்பல் இந்த சிறுபான்மை மக்களை மிரட்டி மிரட்டி மிரட்டி, முஸ்லீமா நீ திமுக தான் ஓட்டு போடணும், நீ திமுக ஓட்டு போடலையா உங்க வாழ்க்கையை என்னையா போயிடும், என்ன போயிடும். நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் சிறுபான்மை மக்கள் இவ்வளவு துயர்படுகிறார்கள். அப்ப நீ என்னமோ சிறுபான்மையின் பாதுகாவலன் என்று காட்டிக் கொள்வதற்காக, சிறுபான்மையின மக்களுக்கு பிரச்சனை வந்துவிடும் என்று மீண்டும் மீண்டும் சொல்வதன் மூலமாக ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி அவர்களுடைய வாக்குகளை வாங்குவதற்கு இவர்கள் செய்து கொண்டிருக்கிற ஒரு மோசடி வேலை. இந்த வேலையை ஒழிய இதில் வேற எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த எஸ்ஐஆர் என்பதற்கு இவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிற அழுத்தம் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலேயே இப்ப குழப்பம் வந்திருக்கு. எதுக்குடா நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க, இறந்தவன் வாக்க நீக்கிறான், இடமாறினவன் வாக்க நீக்கிறான்ங்கிறான், அதுல உங்களுக்கு என்னையா பிரச்சனை? அதுவும் பணி செய்ய போவது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஊழியர்கள், அது கண்ட்ரோல் முழுக்க ஸ்டாலின் கையில் இருக்கு. அப்படி இருக்கும்போது எதுக்கே இவ்வளவு கதறீங்கிற கேள்வி இன்னைக்கு